நாம் இப்போ கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்க போகிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். இன்றைக்கு நாம 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுல என்ன இருக்குதுன்றத முதல்ல உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன நடந்துகிட்டு வருது அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் நேரிடுகிறது. என்ன உபத்திரவம் அப்படின்னா, கொலை, மிரட்டல், அவங்க விற்க முடியாது, வாங்க முடியாது, இந்த மாதிரி மிரட்டல்கள். எதற்கு அப்படின்னா, நீங்க இயேசுவை என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. இயேசுவை பின்பற்றினா நீங்க கொலை செய்யப்படுவீங்க. இயேசுவை பின்பற்றினா நீங்க விற்க முடியாது, வாங்க முடியாது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள். ஆனா அந்த சூழ்நிலையில நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இயேசுவுக்காக உறுதியா நிக்கிறாங்க. அப்போ அவங்க கொல்லப்படுறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு பக்கத்துல கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, பெரிய பெரிய அற்புதங்களை செய்யறாரு. அந்த அற்புதங்களை பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி நினைச்சிட்டு அந்த தீர்க்கதரிசிக்கு பின்னாடி போய் மனித போதனைகளை என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த கிறிஸ்தவர்களை கொள்ளுகிற அரசர்கள், மன்னர்கள், சாம்ராஜ்யங்கள், மனிதர்கள், அதே மாதிரி தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாமல், தேவனை விசுவாசிக்காமல், தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்த ஜனங்கள், தீமை செய்கிற ஜனங்கள், துன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்கள், தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள், இவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் என்ன சொல்றார்னா, தேவனுக்காக வாழ்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் காப்பாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருப்பார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தேவனை விசுவாசிக்காதவர்கள், இந்த உலகத்திலே பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், கொடுமை செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், அவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்னா, தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், ஆக்கினை தீர்ப்படைவார்கள், நரகத்திற்கு செல்வார்கள். அதே மாதிரி தேவ ஜனங்களை துன்புறுத்தினவர்கள், தேவ ஜனங்களை கொலை செய்தவர்கள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும், நியாயம் விசாரிக்கப்படும் என்று சொல்லி அவர் அதில் எழுதியிருக்கிறார். அந்த வரிசையில தான் இப்போ அவர் என்ன எழுத போறார்னா, எப்படி அந்த நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது, யாருக்கு அந்த நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது என்பதை அவர் என்ன பண்றாரு, விரிவாக விளக்கமாக எழுதுகிறார். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, முத்திரை உடைக்கப்படும் போது எப்படி நியாய தீர்ப்பு நிறைவேறுகிறது, எக்காலம் ஊதப்படும் போது எப்படி நியாய தீர்ப்பு நிறைவேறுகிறது, கோப கலசங்கள் ஊற்றப்படும் போது எப்படி நியாய தீர்ப்பு நிறைவேறுகிறது அப்படின்றத சுருக்கமா என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. இப்போ விளக்கமா விலாவரியா என்ன பண்ண போறாருன்னா, என்ன பண்றாரு, இத என்ன எழுதுறாரு, யாருக்கு நடக்க போகிறது, ஏன் நடக்கிறது அப்படின்றத இதை எழுதிருக்கிறார். 17, 18 அதிகாரம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வசனங்களாக பகுதி பகுதியாக வாசிக்க போறோம். 17வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனம் ஆகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணை குறித்து சொல்றார். என்ன சொல்றாரு, அங்க என்ன நடக்குது, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணார்களாம், வேசித்தனம் பண்ணினார்கள். அப்போ இங்க ஒரு பெண்ணை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். அந்த பெண்ணை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா மகா வேசி என்று சொல்லுகிறார். அதாவது இதுல எல்லாமே என்னன்னா அடையாளங்கள். இதை எதுவுமே நீங்க என்ன எடுத்துக்கூடாது,
அப்படியே எழுத்துப்பூர்வமா நடக்கிற மாதிரி எடுத்துக்கூடாது, லிட்ரலா எடுத்துக்கூடாது. இதெல்லாம் என்னது? அடையாளம். பெண் என்பது ஒரு அடையாளம், அந்த வேசி என்பது ஒரு அடையாளம், அவங்க அந்த பூமியில உட்கார்ந்து இருக்கிறாங்களே அது ஒரு அடையாளம், அவங்களோட எல்லாரும் வேசித்தனம் பண்ணாங்கன்னு சொல்றாங்களே அதெல்லாம் என்னது? அடையாளங்கள். சரி, இப்போ இந்த பெண் யாரு அப்படின்னா, இந்த பெண்ணை வரக்கூடிய வசனங்கள்ல பாபிலோன் என்று சொல்லி என்ன பண்ண போறாங்க? வர்ணிக்க போறாங்க. பாபிலோன் அப்படின்னு சொல்லும்போது யூதர்களை பொறுத்தவரை பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அந்த பாபிலோனுக்கு தான் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. அப்போ அந்த பாபிலோன்ல நேபுகாத் நேச்சார் என்ற மன்னன் என்ன பண்ணாரு? ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன பண்றாருன்னா விக்கிரக ஆராதனை செய்கிறவராய் இருந்தார். ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி அதை எல்லாரும் என்ன பண்ணணும்? யூதர்கள் எல்லாரும் வணங்கணும், மற்றும் அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும்? வணங்கணும்னு கட்டளையிட்டார். அந்த சிலையை வணங்காதவங்க என்ன பண்ணப்படுவாங்க? கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கட்டளை விதித்தவர் அந்த நேபுகாத் நேச்சார். ஸோ இப்போ யோவான் பாபிலோன் என்று சொல்லும்போது இவர் அவங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துறாரு? இந்த யூதர்கள் ஒரு காலத்திலே என்ன பண்ணாங்க? அந்த பாபிலோனால் சிறைப்பட்டு போனவர்கள். பாபிலோன் இவர்களை என்னவா வைச்சிருந்தது? அடிமையிலாக வைத்திருந்தது. அது மட்டுமல்ல, இவர்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக என்ன பண்ணினது? வழி நடத்தினது. இதை தான் அவர் என்ன பண்றாரு? இவங்களுக்கு சொல்றார். இப்போ இந்த பாபிலோன் ஒரு அடையாளம். அப்ப அந்த பாபிலோன் சொல்லும்போது இவர் யாரை சொல்றார் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டுல யாரை சொல்றாருன்னா ரோமாபுரியை சொல்லுகிறார். ரோம், த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ரோம். ஏன்னா ரோம சாம்ராஜ்யத்துக்கு அந்த ரோமாபுரி தான் என்னவா இருந்தது? தலைநகரமாக இருந்தது. அப்போ இவர் அந்த பெண் அப்படின்னு சொல்லும்போது இவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? ரோமாபுரியை குறிப்பிட்டு சொல்லுகிறார். வேசித்தனம் என்று சொல்லும்போது எதை சொல்றாரு? விக்கிரக ஆராதனையை அவர் குறிப்பிட்டு சொல்றார். அப்போ இந்த ரோமாபுரியும் விக்கிரக ஆராதனை செய்கிறது. அந்த ரோமாபுரியினுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மற்றவர்களையும் விக்கிரக ஆராதனை செய்யும்படி என்ன பண்ணுகிறது? கட்டாயப்படுத்துகிறது, அல்லது அது அவர்களை கவர்ந்து இழுக்கிறது, தன் வசப்படுத்தி கொள்கிறது. இதுதான் அதனுடைய அடையாளம், அர்த்தம். அப்போ என்ன இதுவரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? திருப்பி வாசிக்கலாமா? 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி அப்படின்னு சொல்லும்போது யார சொல்றாரு? ரோமாபுரியை சொல்லுகிறார். அந்த ரோமாபுரி என்ன பண்ணுகிறதா? பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். சோ பூமியின் ராஜாக்களும் அந்த ரோமாபுரியோடு சேர்ந்து என்ன பண்ணுகிறது? விக்கிரக ஆராதனை செய்கிறது. அப்புறம் அவளுடைய வேசித்தனம் ஆகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள். ராஜாக்கள் இதை செய்தார்கள்னா ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அவங்க ராஜ்யத்தில் இருக்கிற மக்களும் என்ன பண்ணுவாங்க? இதை செய்ய சொல்லி என்ன பண்ணுவாங்க? தூண்டுவாங்க. மக்களும் என்ன பண்றாங்க? அந்த ராஜாக்களுடைய வழியை பின்பற்றி அவர்களும் இதை என்ன பண்ணுகிறார்கள்? இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். அப்புறம் அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. அப்போ இந்த வேசிக்கு என்ன வரப்போகிறது? ஆக்கினை, ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறது? உண்டாக போகிறது. அப்படின்னா இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வரப்போகுது? ரோமாபுரிக்கு வரப்போகிறது. ஏன்னா ரோமாபுரி தான் யாரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 காரணங்களுக்காக தேவன், கடவுள், ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறார்? நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். அதை தான் இவர் என்ன பண்றாரு? சொல்றார். அடுத்தது வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும், என்னது 7 தலை, ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய, 10 கொம்புகளையும் உடைய, தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இது என்னது? அந்த ஒரு மிருகம். அந்த மிருகம் என்ன நிறத்தில் இருக்குதான்? சிவப்பு நிறத்தில் இருக்குது. அதாவது இப்போ இந்த சிவப்பு நிறம்னு சொல்லும்போது இது
மூல பாஷையில வேற ஒரு பேர் அதுக்கு. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்னா ஸ்கார்லெட் அப்படின்னு பேரு. அதாவது ரெட் கிடையாது. என்ன ரெட், என்ன என்ன கலரு? ஸ்கார்லெட். ரெட்டுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அது எங்க இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இதுக்கு என்ன ஆங்கிலத்தில் என்ன கலர் போட்டிருந்ததுன்னா ரெட் டிராகன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இது சிவப்பான ஒரு சர்ப்பம். இது யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. இங்க 17ஆம் அதிகாரத்தில் சிவப்புன்னு சொல்லும்போது ஸ்கார்லெட் அப்படின்ற ஒரு கலர், அந்த கலரை போன்ற என்னதான் ஒரு மிருகம். இந்த மிருகம் யாரு? இது வேற ஒரு மிருகம். இதுக்கும் சாத்தானுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. ஆனால் சாத்தானையும் சிவப்பு மிருகம், சிவப்பு சர்ப்பம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? சிவப்பான ஒரு மிருகம். இந்த மிருகத்துக்கு எத்தனை கொம்பு இருக்குது? 10 கொம்பு. எத்தனை தலை இருக்குது? 7 தலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய அர்த்தத்தையும் கீழே நம்ம வாசிக்கும் போது தெரியும். இந்த மிருகத்தின் மேல யார் உட்கார்ந்துருக்கிறா? இந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பெண்ணை பத்தி என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். இவங்க யாரு? மகா வேசி. இவங்க யாரு? ரோமாபுரிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு பெண். தொடர்ந்து வாசிப்போம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து. ரத்தாம்பரம் அப்படின்னா என்ன? ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது இந்த மாதிரியான கலர் ட்ரெஸ். ரத்தாம்பரம் அப்படின்னா பர்பிள் கலர். பர்பிள் கலர்னா என்ன கலரை சொல்றது? என் கலர், என் ஷர்ட் கலர் பர்பிள் கலர் இல்ல, இது மெரூன் கலர். பர்பிள் கலர்னா திராட்சை பழம் அல்ல நாவல் பழம் இருக்கு இல்லையா? நாகப்பழ கலர். அதுக்கு பேர் தான் பர்பிள்னு சொல்லுவாங்க. அந்த கலரும் ரெட் கலரும் என்ன பண்ணியிருந்ததாம்? அந்த யார் தரித்திருந்தா? அந்த ஸ்திரீ தரித்திருந்தாங்க. ஸோ இந்த கலர் எதுக்கு அடையாளம் அப்படின்னா ராஜரீக ராயல்டி, அதாவது அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாவோ அல்லது ராஜ குடும்பமோ அரண்மையில் இருக்கிறவங்க மட்டும் போடக்கூடிய ஒரு கலர். பொதுமக்களுக்கு இந்த கலர் என்ன பண்ணாது? கிடைக்காது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போடுறவங்களாம் யார் போடுவாங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி கலரில் ட்ரெஸ்ஸு போடுவாங்க. மற்றவங்களுக்குலாம் என்ன ட்ரெஸ் இருக்கும்? பிளெயின் ஒயிட்னா அதில் மக்கி போன ஒயிட்டு, பழுப்பான வெள்ளை கலர், அந்த மாதிரி நிறத்தில் தான் என்ன பண்ணுவாங்க? சாதாரண குடிமக்களுடைய ட்ரெஸ் இருக்கும். ஆனால் ராஜ குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த ரத்தாம்பரம் சிவப்பு நிற ஆடை இருக்கும். அப்போ ரோமாபுரி அப்படின்னு சொல்லி குறிக்கப்படும் போது அந்த ரோமாபுரியில தான் யார் இருக்கிறா? மன்னர் இருக்கிறார். மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அந்த மன்னரோடு இருக்கக்கூடிய அமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட மக்களை தான் இவர் என்ன பண்றாரு? வேசின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அந்த ராஜரீக அதிகாரம் அடையாளத்தை உடையவர்களை என்ன பண்றாரு? இங்க ரத்தாம்பரமும் சிவப்பு நிற ஆடை என்ன பண்ணியிருந்தாலாம்? அணிந்திருந்தால், தரித்திருந்தால். அப்புறம் பொன்னினாலும் ரத்தினங்களினாலும். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும்? பொன்னு, ரத்தனம், முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனம் ஆகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். பாத்திரம் எப்படி இருக்குது? பொற்பாத்திரம். ஆனா அதுல என்ன இருக்குது? அருவருப்பு, அசுத்தம். இதெல்லாம் என்னது? விக்கிரக ஆராதனையுடைய விளைவுகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் விக்கிரக ஆராதனைன்னு சொன்னாலே அந்த விக்கிரக ஆராதனையில பல விஷயங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த விக்கிரக ஆராதனையில பலி செலுத்துவார்கள், மிருகங்களை பலி செலுத்துவார்கள். அந்த விக்கிரக ஆராதனையில கூட்டாக வேசித்தனம் செய்வார்கள். இதெல்லாம் என்னது? அவங்க கடவுளுக்கு செய்கிற ஒரு சேவையாக அவர்கள் நினைப்பார்கள். அப்போ அந்த விக்கிரக ஆராதனைன்னு சொன்னாலே அது எதை குறிக்கிறது? வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, வேசி, இது ரெண்டுமே என்னது?
ஒன்றோடு ஒன்று கலந்தது. அதனால தான் இந்த பெண்ணை அடையாளப்படுத்தும் போது வேசித்தனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் அவர் எதை அடையாளப்படுத்துறார்? விக்கிரக ஆராதனை என்ன பண்றாரு? அடையாளப்படுத்துறாரு. அப்போ அந்த பொற்கலசத்துல என்ன இருக்குதான்? பொற்பாத்திரம் இருக்குதான். அந்த பொற்பாத்திரத்துல என்ன இருக்கணும்? ஆக்சுவலா ராஜாக்கள் என்ன குடிப்பாங்க? திராட்சை ரசம் குடிப்பாங்க, நல்ல பானங்களை குடிப்பாங்க, சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுவாங்க. ஆனா இதுல என்ன நிறைஞ்சிருக்குதான்? அசுத்தங்கள் அதுல நிறைந்திருக்கிறது. அப்புறம் மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரோமாபுரி தான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விதமான விக்கிரக ஆராதனைக்கும் என்னவா இருக்கிறாங்க? ரோமாபுரி தான் காரணமாய் இருக்கிறார்கள், முதலாக இருக்கிறார்கள் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அப்புறம் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும். இந்த அம்மா முதல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க? விக்கிரக ஆராதனை செஞ்சிருக்கிறாங்க. இது முதல்ல செஞ்ச தவறு. இரண்டாவது இவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வெறி? யாரெல்லாம் கொல்லணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறவங்களையும் பரிசுத்தவான்களும் என்ன பண்ணணும்? கொல்லணும். அவங்க ரத்தத்தை கண்ணில் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அந்த ஒரு வெறி. ஸோ இவங்க பண்ற தவறு. ரெண்டாவது தவறு என்ன? தேவ ஜனங்களை என்ன பண்ணுகிறார்கள்? கொல்லுகிறார்கள். யார் கொல்றது? 1ஆம் நூற்றாண்டுல ரோம அரசு, ரோமாபுரி, ரோம தலைநகரத்திலேருந்து என்ன வருது? சட்டம் போடப்படுகிறது. ரோம போர் சேவர்கள் ஊர் ஊரா பூந்து யாரை வெட்டுறாங்க? கிறிஸ்தவர்களை வெட்டுறாங்க, தேவ ஜனங்களை வெட்டுறாங்க, இயேசுக்கு சாட்சியா நிக்கிறவங்களை என்ன பண்றாங்க? கொல்றாங்க. ஸோ இவங்க பண்ற ரெண்டாவது தவறு, பாவம் இது. இந்த ரெண்டு தவறுகளுக்காக இவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? சரி. 7. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? யோவான் என்ன ஆச்சரியம்? இத பார்த்தவனே என்ன பண்றாராம்? ஆச்சரியப்படுறாராம். தூதன் சொல்றானா, நீ ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப என்ன சொல்ல போறாரு? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியம் என்ன, இதை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியம் என்ன பண்ண போறாரு? சொல்ல போறார். இப்போ நமக்கு அது ரகசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். இந்த வசனத்துல இனிமேல் அதை பத்தி உங்களுக்கு என்ன பண்ண போகுது? சொல்ல போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? 18வது வசனத்தை வாசிப்போம். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே யாம் என்றான். 1ஆம் நூற்றாண்டுல உலகத்தை ஆண்டு இருந்த மகா நகரம் எது? ரோமாபுரி, ரோம சாம்ராஜ்யம், the empire of Rome. Rome, the capital city. அவங்க தான் என்ன பண்றாங்க? உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு பெரிய மாமன்னராக, சாம்ராஜ்யமாக என்ன பண்ணாங்க? இருந்தாங்க 1ஆம் நூற்றாண்டுல. அப்போ இவர் அந்த ஸ்திரீன்னு சொல்லி யாரை சொல்றாரு? மகா நகரத்தை சொல்லுகிறார். அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். ஆனால் அதை 18வது வசனத்துல தான் என்ன பண்றாரு? சொல்றாரு. ஆனால் நமக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன இருக்காது? பொறுமை இருக்காது. படித்தாலும் என்ன ஆயிடுவோம்? குழம்பிடுவோம். சரி, அப்போ அந்த ஸ்திரீ யாரு? மகா நகரம், ரோமாபுரி. சரி, இப்போ வருவோம் 8வது வசனத்துக்கு வருவோம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. இப்போ ஏற்கனவே அந்த மிருகம்னா யாரு சொன்னா? மிருகம்னா யாருன்னு சொன்னா, அந்த மிருகம் யார் அப்படின்னா அந்த ரோம சாம்ராஜ்யம், ரோமன் எம்பையர். அதாவது ரோம சாம்ராஜ்யம் அப்படின்னா என்னன்னா, இப்போ தலைநகரம் ரோம்ல இருக்குது. அந்த ரோம்ல அவங்க தலைநகரத்தில் உட்கார்ந்து இருப்பதற்கு அவங்கள தூக்கி பிடிக்கிறது எது? அந்த ரோம சாம்ராஜ்யம்.
அந்த ரோம சாம்ராஜ்யம் அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்க ரோமாபுரியில் உட்காந்து என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. விலகுதான் நான் உங்களுக்கு சொல்றது. அப்போ அந்த மிருகம் யாரை குறிக்கிறதுனா ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த பெண் யாரை குறிக்கிறதுனா ரோம் சிட்டி, அந்த மகா நகரத்தை என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்று தான். விளங்குச்சா நான் சொல்றது? இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. 3 விஷயத்தை சொல்றாரு. இந்த மிருகம் முன்னாடி என்ன பண்ணதான், இருந்தது, இப்பொழுது இல்லை, இனிமேல் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. ஸோ என்ன இதை வச்சு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னர்கள் கிறிஸ்தவர்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள், உபத்திரவத்தை கொடுக்கிறார்கள். முன்பு இருந்த ஒரு ராஜா என்ன பண்ணாரு, உபத்திரவத்தை கொடுத்தான். இப்போ இருக்கிற ராஜா உபத்திரவத்தை கொடுக்கவில்லை. இனிமேல் வரக்கூடிய ராஜா என்ன பண்ண போறான், உபத்திரவத்தை கொடுக்க போறான். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். திருப்பி உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. ரோம சாம்ராஜ்யம், அந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னர்கள் கிறிஸ்தவர்களை என்ன பண்றாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க. எப்போத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நீரோ என்கிற மன்னன்ல இருந்து என்ன ஆகுது, ஆரம்பிக்குது, உபத்திரவம் ஆரம்பிக்குது. யாருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் ஆரம்பிக்குது. அப்ப இந்த நீரோ மன்னன்ல இருந்து கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 3வது நூற்றாண்டு வரை 8 முறை கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். 8 முறை. அப்படின்னா என்ன, ஒரு ராஜா வரும்போது உபத்திரவம் இருக்கும், இன்னொரு ராஜா வந்தவொடனே என்ன ஆகும், உபத்திரவம் இருக்காது. அப்புறம் இன்னொரு ராஜா வருவார், அவர் வரும்போது என்ன வரும், உபத்திரவம் வரும். அப்புறம் இன்னொரு ராஜா வரும்போது உபத்திரவம் இருக்காது. அப்புறம் இன்னொரு ராஜா வரும்போது உபத்திரவம் இருக்காது. அப்புறம் இன்னொரு ராஜா வரும்போது என்ன வரும், உபத்திரவம் வரும். அப்போ ஒவ்வொரு ராஜாவை வைத்து உபத்திரவம் இருக்கும், உபத்திரவம் இல்லாம இருக்கும். ஆனா ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ணிட்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ராஜாக்கள் மாறுவார்கள், ஆனா ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ணாது, மாறாது. அப்போ முன்னாடி அந்த சாம்ராஜ்யம் இருக்கும்போது ஒரு ராஜா இருந்தார், அவர் கிறிஸ்தவர்களுக்கு என்ன கொடுத்தார், உபத்திரவத்தை கொடுத்தார். இன்னொரு சாம்ராஜ்யம் இருந்த போது ஒரு ராஜா இருந்தார், ஆனால் அவர் என்ன கொடுக்கல, உபத்திரவம் கொடுக்கல. இன்னொரு முறை சாம்ராஜ்யம் இருந்த போது ஒரு ராஜா இருந்தார், அவர் என்ன பண்றாரு, உபத்திரவம் கொடுப்பார். அதை தான் அவர் எப்படி சொல்றார்னா, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. அப்படின்னா என்னது, அந்த மிருகம், அந்த மிருகம் எம்பையர், அதுல இருந்த ராஜா என்ன கொடுத்துட்டு இருக்காரு, உபத்திரவம் கொடுத்துருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றார், மிருகம் இருந்தது. அப்புறம் சொல்றாரு இப்பொழுது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போவும் அந்த சாம்ராஜ்யம் இருக்குது, ஒரு ராஜா இருக்கிறார், ஆனா என்ன இல்லை, உபத்திரவம் இல்லை. அப்புறம் அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து, அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்பியும் ஒரு ராஜா வருவான், அவன் என்ன கொடுப்பான், உபத்திரவத்தை என்ன பண்ணுவான், கொடுப்பான். புரிஞ்சிச்சா நான் சொல்றது? இந்த கண்ணோட்டத்தோட இதே மாதிரி இன்னும் 2 வசனம் இருக்கும், அந்த வசனத்தையும் அதே கண்ணோட்டத்தை நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், பார்க்கணும். சரி, தொடர்ந்து வாசிப்போம். உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இப்ப மறுபடியும் சொன்னதை தான் மறுபடியும் என்ன பண்றாரு, சொல்றாரு. என்ன சொல்றாரு, முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அப்புறம் பாதாளத்திலிருந்து என்ன பண்ண போகுது, வரப்போகிறது. அதே தான் எப்படி சொல்றாரு, இருந்ததும் இராமற் போனதும் இனி இருக்க போறதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து என்ன பண்ணுவார்களாம், ஆச்சரியப்படுவார்கள். யாரெல்லாம், ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர்லாம் இல்லையோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், ஆச்சரியப்படுவாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுக்குலாம் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மிருகம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தி கொண்டு உபத்திரவப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பூமியின் குடிகள் அவங்க பேர் எதுல இல்லை,
ஜீவ புஸ்தகத்துல இல்லை. அப்படின்னா என்ன? அவங்கெல்லாம் தேவனை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிக்காதவர்கள். இவர்கள் அந்த மிருகத்தை பார்த்து என்ன பண்றாங்களாம்? ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சரி, அப்புறம் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும், ஏற்கனவே சொன்னார்ல மிருகத்துக்கு எத்தனை தலை இருக்குது? 7 தலை. இப்போ அந்த 7 தலைனா என்னன்னு சொல்றாரு. அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். இருங்க, 7 தலைனா என்ன சொல்றாரு? 7 மலை. ரோம் சிட்டியை நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை மலை இருக்கும்? 7 மலை இருக்கும். ஸோ அந்த 7 மலையில தான் அந்த ரோம் சிட்டி என்ன இருக்குதான்? உட்கார்ந்து இருக்குது. புரியுதா? நான் இப்போ இதெல்லாம் என்னது? அடையாளம். இதுல இருக்கிற அர்த்தம் என்ன சொல்றாரு? மகா நகரமேயாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, பாபிலோன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ மறுபடியும் சொல்றாரு, அந்த ஸ்திரீ எங்க உட்கார்ந்துருக்கிறா? 7 மலையில உட்கார்ந்துருக்கிறா. அப்படின்னா என்ன? ரோம வந்து சுத்தி என்ன இருக்குதான்? 7 மலை இருக்கிறது. ஸோ யாரை குறிக்கிறார் இவரு? அந்த ஸ்திரீயை குறிக்கிறார். சரி, அப்புறம் பாருங்க மறுபடியும் அந்த தலைக்கு என்ன அர்த்தத்தை சொல்றாரு? அவைகள் 7 ராஜாக்களாம். இப்ப அந்த ஸ்திரீ யாரோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்னா, யாரோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா 7 ராஜ்யங்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. 7 ராஜாக்கள் சொல்லும்போது அது 7 ராஜ்யங்களை என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். இந்த ராஜாக்கள் 5 பேர் என்ன ஆயிட்டாங்களாம்? விழுந்துட்டாங்க. ஒருவன் இருக்கிறான். ஒருவர் மட்டும் என்ன பண்றாரு? இருக்கிறார். மற்றவன் இன்னும் வரவில்லை. மற்றவர் இன்னும் என்ன பண்ணவில்லை? வரவில்லை. அப்ப இந்த 7 ராஜாக்கள் தான் யாரு? அந்த ஸ்திரீக்கு அடையாளமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. சாரி, அந்த மிருகத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீக்கு அடையாளம் கிடையாது, மிருகத்துக்கு அடையாளம். ஏன்னா அந்த மிருகத்துக்கு எத்தனை தலை இருக்குது? 7 தலை. அந்த 7 தலைனா 7 ராஜ்யங்களை அது என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. இப்ப ஏற்கனவே அந்த மிருகம்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ரோம சாம்ராஜ்யம். சரியா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ராஜ்யங்கள் இதற்கு முன்பதாக இருந்த 5 ராஜ்யங்கள், 5 சாம்ராஜ்யங்கள், இப்ப இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம், இனிமேல் வரக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் என்று என்ன பண்ணப்படுகிறது? குறிப்பிடப்படுகிறது. என்ன சொல்லிக்கிறது? 5 ராஜாக்கள். அந்த 7 ராஜாக்கள். அந்த 7 ராஜாக்கள்ல 5 பேர் இப்போ இல்லை. அது யாரை குறிக்கிறது அப்படின்னா, எகிப்து, அசீரியா, பாபிலோன், பர்சியா, கிரேக்க ராஜ்யம். ஈஜிப்ட், அசீரியா, பாபிலோன், பர்சியா, கிரீஸ். இதுக்கு முன்னாடி இருந்த 5 ராஜ்யங்கள் அவர்கள் உலகத்தை கிட்டத்தட்ட ஆளுகை செய்த சாம்ராஜ்யங்களாக இருந்தவர்கள். இப்போ அந்த 7 தலையில 5 இப்போ இல்லை. இப்போ 1 இருக்குது. அது யாரு? ரோம சாம்ராஜ்யம். இப்போ இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ண போகுது? அழிக்கப்பட, இப்போ ஆளுகை செய்கிறது. இது என்ன பண்ண போகிறது? அழிக்கப்பட போகிறது. இதற்கப்புறம் என்ன வரப்போகுது? இன்னொரு சாம்ராஜ்யம் என்ன பண்ண போகுது? வரப்போகிறது. புரியுதா நான் சொல்றது? அந்த மிருகத்துக்கு எத்தனை தலை? 7 தலை. அந்த 7 தலை எதை குறிக்கிறது? 7 ராஜ்யங்களை குறிக்கிறது. அதாவது 7 எம்பையர்ஸ். அப்போ அதுல ஏற்கனவே 5 என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. இப்போ 1 இருக்குது. அதுதான் எது? ரோமன் எம்பையர். இனிமேல் 1 என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது போவோம். வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். புதுசா வர்றவங்க கொஞ்ச காலம் என்ன பண்ணுமா? தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேழில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். சரி, இப்போ மறுபடியும் எங்க வராரு? இருந்து இல்லாம போய் மறுபடியும் வரப்போகிறதுல 8ஆவதா ஒரு ஆள் என்ன பண்ண போறானா? வரப்போறான். அவன் என்ன பண்ண போறான்? நாசம் அடைய போறான். இப்போ முதல்ல என்ன சொன்னாரு? ராஜ்யத்தை பத்தி சொன்னாரு. 7 புரியுதா? குழம்புதா? 7 தலைகளை பத்தி சொன்னாரு. 7 தலைனா என்னது? 7 ராஜ்யம்.
இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்கிறாரு? மிருகம் சொன்னார், இருந்தது, இப்போ இருக்கிறது, இனிமேல் வரப்போறது ஒன்று சொன்னார். அதை நான் என்ன சொன்னேன்? உபத்திரம் இருக்குது, உபத்திரம் இல்லை, உபத்திரம் வரப்போகுது. இப்போ என்ன சொல்றாரு? மறுபடியும் அதையே பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இருந்ததும் இராததுமாயிருக்கிற மிருகமே எட்டாவது ஆனவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனுமாய் நாசமடைய போகிறான். அப்போ இந்த 7 சாம்ராஜ்யத்திலிருந்து ஒருத்தர் என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. அவரு மறுபடியும் என்ன பண்ண போறாரு? உபத்திரவத்தை கொடுக்க போகிறாரு. அவர் என்ன போறாரு? நாசமடைய போகிறார். சோ 8வது முறையாக யாருக்கு வருது உபத்திரவம்? கிறிஸ்தவர்களுக்கு வருது. அது யார் மூலமா வருதுன்னா, டொமிஷியன் அப்படின்ற ஒரு ரோம மன்னனால் என்ன ஆகிறது? வருகிறது. வந்து அதோடு உபத்திரவம் என்ன ஆகுது? முடிவடைகிறது. யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. புரிஞ்சுங்களா? டொமிஷியன் அவர் தான் 8வதா உபத்திரவத்தை என்ன பண்றாரு? கிறிஸ்தவர்களுக்கு கொண்டு வருகிறார். சரி, இது தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களை என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, தொடர்ந்து போவோம், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. வாசிங்க. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். இப்போ நல்லா கவனிங்க. ஏற்கனவே 7 தலைன்னு சொல்லும்போது 7 ராஜ்யங்கள், 7 சாம்ராஜ்யங்கள் என்று நான் சொன்னேன். அதில் 5 விழுந்துருச்சு, 1 இப்போ இருக்குது, இன்னொன்று என்ன பண்ண போகுது? இனிமேல் வரப்போகுது. இப்போ 10 கொம்பு பத்தி சொல்றாரு. 10 கொம்புகள்னா அவங்க யாரு? 10 ராஜாக்கள். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெற, இவங்களுக்கு என்ன இல்ல? ராஜ்யம் இன்னும் வரல. ஆனா அவங்க என்ன ஆகுறாங்க? ராஜாக்களாக அவங்க இருக்கிறாங்க. இவர்கள் மிருகத்துடனே கூட இவங்க என்ன பண்றாங்களாம்? ரோம சாம்ராஜ்யத்தோட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோம சாம்ராஜ்யத்தோட இவங்க இணைஞ்சுக்குவாங்க. அதனால இவங்களுக்கு கொஞ்ச காலம் வரைக்கும் என்ன கிடைக்கும்? அதிகாரம் கிடைக்கும். ராஜா என்ற அதிகாரம் என்ன பண்ணப்படும்? கிடைக்கப்படும். ஏன்னா இவங்க யாரோட சேர்ந்துக்கிறாங்க? ரோம சாம்ராஜ்யத்தோட என்ன பண்ணுகிறாங்க? சேர்ந்துக்கிறாங்க, தங்களை இணைத்துக் கொள்றாங்க. அப்புறம் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். சோ இந்த 10 பேருக்கும் என்ன யோசனை? ஒரே யோசனை. என்ன யோசனை? நம்ம அதிகாரத்தெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? மிருகத்துக்கு கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல மிருகம் சொல்லும்போது யார சொல்றாரு? ரோம சாம்ராஜ்யம், எம்பையர். இந்த மிருகத்து மேலதான் யார் உட்கார்ந்துருக்கிறா? அந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு இவங்க என்ன பண்றாங்களாம்? அதிகாரத்தை என்ன பண்றாங்களாம்? கொடுக்கறாங்க. அப்புறம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? ஆட்டுக்குட்டியானவரோடு என்ன பண்ண போறாங்க? யுத்தம் பண்ண போறாங்க. இந்த யுத்தத்தை குறித்து 19வது அதிகாரத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். என்ன பண்ண போறாங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரோட என்ன பண்ண போறாங்க? யுத்தம் பண்ண போறாங்க. ஏற்கனவே நம்ம போன அதிகாரங்களை நம்ம வாசம் என்னது? ஒரு கலசத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? ஐப்ராத் நதியில போட்டோன்னா அந்த நதி என்ன ஆயிடும்? வத்தி போயிடும். கிழக்குல இருந்து என்ன பண்ணுகிறது? பிசாசு வாயிலிருந்து, மிருகத்தின் வாயிலிருந்து, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து என்ன பண்ணுது? அசுத்த ஆவி போய் ராஜாக்களை என்ன பண்ணுகிறது? கூட்டி கொண்டு வருகிறது. எங்க யுத்தம் பண்றதுக்கு? அர்மகெதோன் என்ற இடத்துல தேவ ஜனங்களோட அது என்ன பண்ண போகிறாங்களாம்? யுத்தம் பண்ண போறாங்க. ஏற்கனவே சொன்னது மறுபடியும் என்ன பண்றாரு? சொல்றாரு, இந்த ராஜாக்கள் ரோம சாம்ராஜ்யத்தோடு இணைந்து தேவ ஆட்டுக்குட்டியானவரோட என்ன பண்ண போறாங்க? யுத்தம் பண்ண போறாங்க, சண்டை போட போறாங்க அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை என்ன பண்ணுவார்? ஜெயிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. ஆட்டுக்குட்டியானவர் யார் தெரியுமா? அவரு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாக்கெல்லாம் கர்த்தர். அதனால அவர் என்ன பண்ணிடுவாரு? ஜெயிச்சிருவார். அப்படின்னா இந்த யுத்தத்துல யாருக்கு தான் வெற்றி வரப்போகுது? ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் என்ன வரப்போகுது? வெற்றி வரப்போகிறது. இந்த யுத்தத்தை குறித்து 19ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? தொடர்ந்து வாசிப்போம்.
அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். சோ அந்த ஆட்டுக்குட்டியானவரோட யார் இருக்கிறா? யாரு அது? நாம தான். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் யார் கூட இருப்பாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவர் இருப்பாங்க. ரோம சாம்ராஜ்யம் மிருகத்தோடு யார் இருக்கிறா? 10 ராஜாக்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. 10னா நீங்க 10ன்னு நினைச்ச கூடாது. அது ஜஸ்ட் ஒரு 10ன்றது ஒரு அடையாளம். அதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அவங்களுக்கு 1 மணி நேரம் அதிகாரம்னா நீங்க 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே அவங்க அதிகாரம் முடிஞ்சிச்சு இல்ல. அது ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அதிகாரம். ஆனா அவங்க அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக என்ன பண்ண போறாங்க? யுத்தம் செய்ய போகிறாங்க. ஆனா ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யார் இருக்கிறா? தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ள நாம் எல்லாரும் என்ன பண்றோம்? அவரோடு கூட இருக்கிறோம். அப்போ யார் இருந்தா? 1ஆம் நூற்றாண்டுல சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், திருச்சபை மக்கள், யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், இவங்கெல்லாம் யார் கூட இருந்தாங்க? இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் யார் கூட இருக்கிறாங்க? இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. சரி, அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். பின்பு அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. சோ அந்த வேசி முதல்ல வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மகா வேசி எங்க உட்கார்ந்திருந்தான்னு சொல்லியிருக்கோம். தண்ணீர்கள் அண்டையில என்ன பண்ணியிருந்தா? உட்கார்ந்திருந்தா. இப்ப சொல்றாரு தண்ணீர்னா என்னன்னா யாரு? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர். அப்போ ரோம சாம்ராஜ்யம் உலகத்துல எங்கெல்லாம் பரவி இருந்ததோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அது என்ன பண்ணுகிறது? குறிப்பிடுகிறது. அப்புறம் நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து. சரி, ஏற்கனவே அந்த 10 கொம்புனா யார சொல்லி இருக்கிறாரு? 10 ராஜாக்கள். இப்போ அந்த 10 ராஜாக்கள் அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுத்தவர்கள் இப்ப என்ன பண்றாங்களாம்? யார பகைக்கிறாங்களாம்? அவங்க மேல உட்கார்ந்திருந்த வேசியை என்ன பண்றாங்களாம்? பகைக்கிறாங்க. அப்படின்னா இந்த ராஜாக்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற மற்றவர்களோடு சேர்ந்து ரோமாபுரியை என்ன பண்ணுகிறார்கள்? பகைக்கிறார்கள் அல்லது எதிர்க்கிறார்கள். அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து. அப்ப என்ன பண்ண போறாங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ரோம் சிட்டியை என்ன பண்ண போறாங்க? அழிக்க போறாங்க. அடிச்சு தும்சம் பண்ண போறாங்க. இடிச்சு என்ன பண்ண போறாங்க? நொறுக்க போறாங்க. யாரு? 10 ராஜாக்களும் மற்ற ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்ண போறாங்க? ரோமாபுரியை அழிக்க போகிறார்கள். அப்புறம் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து. சோ இதுல இவங்களுக்கெல்லாம் என்ன யோசனை? ஒரே யோசனை. ஆனா இந்த ஒரே யோசனை என்னன்னா தேவனுடைய வார்த்தை என்ன ஆக போகுது? இதன் மூலமா நிறைவேற போகுது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ரோம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. சரி, அப்புறம் தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். சோ இப்போ என்ன சொல்லியாச்சு? ரோமாபுரி என்ன போற? ஸ்திரீ என்ன பண்ண போகிறா? அழிக்கப்பட போகிறா. ஸ்திரீ அழிக்கப்படுவதற்கு 2 காரணம். ஒன்னு என்னது? விக்கிரக ஆராதனை. இன்னொன்னு என்னது? அதுதான் வேசித்தனம் தான் விக்கிரக ஆராதனை. இன்னொன்னு என்னது? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள தேவ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருக்கிறதை கண்டேன். அந்த பெண் என்ன பண்றாங்க? பரிசுத்தவான்கள் இயேசுவுக்கு சாட்சியா இருந்தவளை என்ன பண்றாங்க? கொல்றாங்க, கொலை செய்யறாங்க. அதனால இந்த ஸ்திரீக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த அழிவை யார் மூலமா வரப்போகுது? அவங்க சாம்ராஜ்யத்தில் இருக்க அவளால் தெரிந்து கொள்ளப்பட்ட 10 மன்னர்களாய் என்ன பண்ண போறாங்க? அந்த அழிவை கொண்டு வர போகிறார்கள். யாருக்கு? அந்த மகா நகரத்திற்கு. சரியா? இதோட இது 17வது அதிகாரம் முடிஞ்சு. இப்போ 18வது அதிகாரத்துக்கு வருவோம். 18:1-3 வரைக்கும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய்
வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. ஏற்கனவே பாபிலோனை பத்தி சொன்ன, இப்ப என்ன சொல்றான்? மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ பெருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினது. இப்போ இந்த தூதன் வந்து என்ன சொல்றான்? பாபிலோன் என்ன ஆயிடுச்சான்? விழுந்தது, விழுந்தது. இப்போ உடனே விழுந்துருச்சா? இல்ல, விழ போகுது. ஆனா இப்போ பைபிள்ல என்ன வசனம் சொல்லுது? விழுந்தது, விழுந்தது. நடக்க போறத என்ன நடந்த மாதிரி என்ன பண்றாரு? சொல்றாரு. ஆனா நடக்க போகுது. சோ அதை தான் இங்க என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாரு. பாபிலோன் என்று சொல்லும் போது யாரை சொல்றாரு? ரோமாபுரியை சொல்லுகிறார். ரோமாபுரி என்ன பண்ண போகிறது? விழப்போகிறது. ஏன் விழப்போகிறதுனா, இந்த ரோமாபுரி என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத என்ன பண்றாரு? 2வது வசனத்தில் லிஸ்ட் போறார். என்ன பண்ணுது? பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, அசுத்தம் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளுடைய கூடு. இதெல்லாம் என்னது? அடையாளம். அப்படின்னா என்ன? அந்த ரோமாபுரியில நடக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், கேவலமான காரியங்கள், வாயில சொல்ல முடியாத காரியங்கள் அந்த ரோமாபுரியில என்ன பண்ணிட்டு இருக்குது? நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே அந்த ரோமாபுரி என்ன பண்ண போகிறது? விழப்போகிறது. அது ஆக்சுவலா விழுந்ததுன்னே என்ன பண்றாங்க? சொல்றாங்க. சரி, அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா, 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் என்ன அப்படின்னா, தேவ ஜனங்களுக்கான ஒரு எச்சரிப்பு. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வரோம். என்ன பார்த்துட்டு வரோம்? தேவ ஜனங்கள் வரக்கூடிய நியாய தீர்ப்புல இருந்து என்ன பண்ணணும்? தப்பித்து கொள்ளணும். மற்றவர்களுக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஸோ நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்றத ஆண்டவர் சொல்ல சொல்ல தேவ ஜனங்களுக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு? எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க இதுல இருந்து என்ன பண்ணிக்கணும்? தப்பிச்சுக்கணும். இப்போ 4லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். யாருடைய பாவங்களுக்கு? ரோமாபுரி செய்கிற பாவங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? உடன்படக்கூடாது. அப்படின்னா என்ன? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. நீங்களும் அவளோடு சேர்ந்து கிறிஸ்தவர்களை என்ன பண்ணக்கூடாது? கொல்லக்கூடாது. அப்புறம் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி. அவளுக்கு நேரிட வாதையில நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது? அகப்படக்கூடாது. அகப்படக்கூடாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு என்ன பண்ணுங்க? வெளியே வாங்க. ரோமாபுரியை விட்டு என்ன பண்ணுங்க? வெளியே வாங்க. அவங்களுடைய போதனையை விட்டு என்ன பண்ணுங்க? வெளியே வாங்க. அவங்களுடைய ஆளுமையை விட்டு என்ன பண்ணுங்க? வெளியே வாங்க. அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவள் பலனளித்ததுன்னா என்னது? அவ என்னடெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு செய்தாலோ அதை நீங்க மறுபடியும் அவளுக்கு என்ன பண்ணுங்க? செய்யுங்க. இதெல்லாம் என்னன்னா பாடல், கவிதைகள். அதாவது உண்மையாவே நீங்க போய் இதை செய்யுங்கன்னு யோவான் சொல்லல, அல்ல ஆண்டவர் சொல்லல. இதை கவிதையா என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வரக்கூடிய நியாய தீர்ப்பு நியாயமாக நடக்க போகிறது. அவள் என்னென்னலாம் செஞ்சாலோ அதே மாதிரி அவளுக்கு என்ன பண்ணப்படுது? செய்யப்படும். நியாயம் தீர்ப்பு கொடுக்கப்படும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால அதை தொடர்ந்து வாசிப்போம். கவிதை தான் அது. அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்வதெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தையும் காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். சோ என்னென்னலாம் வருதான்? சாவு, துக்கம்,
பஞ்சம் ஒரே நாள்ல என்ன பண்ணுமா வரும். அக்னியினாலே அவள் என்ன பண்ணப்படுவாள், சுட்டெரிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரோமாபுரியில பலவிதமான நோய்கள் வரும், பலவிதமான வாதைகள் வரும், பஞ்சங்கள் வரும். அதே மாதிரி ஒரு பெரிய நெருப்பு விபத்து என்ன பண்ணலாம், ஏற்பட்டு அந்த ரோமாபுரி என்ன பண்ணப்படும், அழிக்கப்படும். இதெல்லாம் எதை பற்றி பேசுகிறாரு? தலைநகரத்தை பற்றி பேசுகிறார். த சிட்டி, மகா நகரமாகிய அந்த ரோமை பற்றி பேசுகிறார். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா 3 விதமான ஐயோ, அதாவது ஐயோ அப்படின்னு சொல்கிற 3 விதமான ஐயோ, ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு தூதன் வந்து சொல்கிறார். ஏன் சொல்கிறார்னா, அந்த ரோமாபுரியோடு யார் யாரெல்லாம் இணைக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் ரோமாபுரிக்கு வரக்கூடிய அழிவை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா புலம்புறாங்க. இது ஒரு புலம்பல் பாடல். இப்போ வரப்போகிறது என்னது, புலம்பல் பாடல். நம்ம வார்த்தையில் சொல்லணும்னா ஒப்பாரி. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரோமாபுரிக்காக ஒப்பாரி வைக்கிறாங்க. கேட்போமா? 3 ஒப்பாரி. முதல்ல 9-10 வசனத்தை வாசிங்க. அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். சோ அவளோடு கூட இருந்து இந்த ராஜாக்கள் கூட்டு கூடி அவங்களும் சேர்ந்து ஒரே கூட்டாளியா இருந்த ராஜாக்கள் அவளுக்கு வர அழிவை பார்த்துட்டு என்ன பண்றாங்களாம், ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன ஒப்பாரி? ஐயோ எப்படிலாம் இருந்த, இப்படி ஆயிட்டியே அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. இது முதல் ஒப்பாரி. ரெண்டாவது ஒப்பாரி 11 to 16 வரைக்கும். பூமியின் வர்த்தகர்கள், வர்த்தகர்னா ரோமாபுரியில வந்து வியாபாரம் பண்ணவங்க, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், தங்கள் தங்கள் சரக்குகள் ஆகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். இவ்வளோ பொருளை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அவகிட்ட வந்து வியாபாரம் செய்யறதுக்கு யார் இல்லையா, ஆட்கள் இல்லை. அதனால அதை நினைச்சு என்ன பண்றாங்களாம், அழுது புலம்புறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. உன் ஆத்துமா இச்சித்த பழவர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரணமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரே நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். இது ரெண்டாவது ஒப்பாரி. இவங்கெல்லாம் யாரு, அந்த ரோமாபுரியில வந்து வியாபாரம் பண்ணி அவங்க இந்த வியாபாரத்தினால என்ன ஆனவங்களாம், பெரிய ஐஸ்வர்யவானவன்கள். இப்போ அந்த ரோமாபுரிக்கு வந்த அழிவினால என்ன பண்ண முடியாது, இனிமேல் வியாபாரம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்போ ரோமாபுரியில வியாபாரம் செய்ய முடியாதுன்னா அதனுடைய தாக்கம் எங்கெல்லாம் நடக்கும், ரோமாபுரி ஆளுகை செய்கிற எல்லா நாடுகளிலும் அது என்ன பண்ணும், நடக்கும். இப்போ அமெரிக்காவில் ஒரு பண வீழ்ச்சி வந்ததுன்னா அது எங்கெல்லாம் தாக்கம் ஏற்படும், எல்லா ஊர்லேயும் தாக்கம் ஏற்படும். ஏன்னா அமெரிக்கா இப்போ நிறைய பொருட்கள் எங்கேருந்து வாங்குறாங்க, சைனாலேருந்து வாங்குறாங்க, இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கே பண விஷயத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க மற்றவங்க கிட்ட இருந்து வாங்குறத என்ன பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. வாங்குறது நிறுத்துனாங்கன்னா விற்கிறவங்களுக்கு என்ன ஆகும்,
நிறைய பிஸ்னஸ் அடி வாங்கும். ஸோ அது மாதிரி ரோமாபுரியில் நடக்கிற இந்த அழிவு உலகம் முழுவதிலும் என்ன வருது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது 2வது ஒப்பாரி. 3வது ஒப்பாரி 17ல இருந்து வாசிங்க. மாலுமிகள் யாவரும், மாலுமிகள் இவங்கெல்லாம் யாரு? இந்த சரக்கெல்லாம் என்ன பண்றவங்க, கப்பல் எடுத்துட்டு போய் ஊர் ஊரா கொடுக்குறவங்க. அப்போ இது ரோமாபுரியில நடக்கிற இந்த வியாபாரத்தினால யாருக்கெல்லாம் மறுபடியும் லாபம் கிடைக்குது? கப்பல் ஓட்டுற மாலுமிகளுக்கெல்லாம் என்ன கிடைக்குது? லாபம் கிடைக்குது. இப்போ அவங்களும் என்ன பண்றாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன ஒப்பாரி? மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பலாட்டுகளும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரே நாழிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று சொல்லி அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். இப்போ ரோமாபுரிக்கு என்ன வந்துடுச்சு? அழிவு வந்தது. பாபிலோன் என்ற மகா வேசி என்ன பண்ணினாள்? விழுந்தது. நகரம் விழுந்தது, அழிவு வந்தது. இந்த அழிவு வந்ததனால் ராஜாக்களுக்கு என்ன வருகிறது? பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த அழிவு வருகிறதுனால் வர்த்தகர்களுக்கு என்ன வருகிறது? பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த அழிவு வருகிறதுனால் கப்பல் ஓட்டுகிற மாலுமிகளுக்கு, கப்பல் தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன வருகிறது? பாதிப்பு ஏற்படுகிறது. இது எதை பத்தி டிஸ்கிரிப்ஷன்? ஒரே ஒரு சிட்டி, ரோம் சிட்டிக்கு வரக்கூடிய அழிவை பற்றினதான ஒரு டிஸ்கிரிப்ஷன். இதனால பாதிக்கப்படுறவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள். சரி, இப்போ அடுத்தது பாருங்க, 20வது வசனம். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து என்ன பண்ணுங்கள்? களி கூறுங்கள். இப்போ முன்னாடி என்ன நடக்குது? கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? கொலை செய்யப்பட்டார்கள், துக்கித்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், துரத்தப்பட்டார்கள், தரித்திரத்திற்குள் ஆக்கப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், அவங்கள துன்பப்படுத்தப்பட்டார்கள், டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ கிறிஸ்தவங்களாம் எப்படி அழுது புலம்பியிருப்பாங்க? அப்போ ரோம சாம்ராஜ்யம் எப்படி சிரிச்சு கொண்டாடி இருக்கும்? ரோமாபுரியில் ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய அரீனால ஒரு ஒரு டோருக்கு உள்ள சிங்கம், புலி எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அடைச்சி வச்சிருப்பாங்க. 7 நாளைக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து எங்கே வச்சிருவாங்க? நடுவில் வச்சிருவாங்க. நடுவில் இன்னொரு டோர் திறக்கும். அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ணணும்? குடும்பம் குடும்பமாக, கூட்டம் கூட்டமாக ஒரு 50 பேர் வந்து நடுவில் நிற்குவாங்க. கதவு மூடிடுவாங்க. எந்த கதவு திறக்கப்படும்? சிங்க கதவு திறக்கப்படும். சுற்றி யார் உட்காந்துருப்பா? ரோமாபுரி, ரோம ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த அரீனாவில் வந்து உட்காந்து பார்வையாளராக வரதுக்கு டிக்கெட் வாங்கினவங்க வந்து உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. சிங்கங்கள்லாம் அவிழ்த்து விடப்படும். கிறிஸ்தவர்களை அந்த சிங்கங்கள் என்ன பண்ணும்? சூறையாடி கொன்று சாப்பிடும். இதையெல்லாம் பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கையை தட்டி கொண்டாடுவாங்க. இப்போ என்ன நடக்குது? ரோமாபுரிக்கு அழிவு வருகிறது. பரலோகத்திலே ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவைகளை குறித்து என்ன பண்ணுங்கள்? அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் என்ன பண்ணா சொன்னான். யார் நிமித்தம்? பரிசுத்தவான்கள் நிமித்தம், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தவர் நிமித்தம் ரோமாபுரிக்கு என்ன வருகிறது? அழிவு வருகிறது. ஏன்னா ரோமாபுரி என்ன பண்ணா? பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குறித்து, இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தவள ரத்தத்தை குறித்து வெறி உள்ளவளா என்ன பண்ணலாம்? இருந்தா. வாஸ்தவமா அதை இன்னொரு வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு, அப்படி வெறி கொண்டிருந்ததனால இப்ப அவளுக்கு என்ன உண்டாகுது? நியாய தீர்ப்பு உண்டாகிறது. 18வது வசனத்துல, 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல
இப்ப 21ல இருந்து வாசிங்க. அப்பொழுது பலமுள்ள தூதனொருவன் பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சுரமண்டலக்காரர் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரரும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் என்ன பண்ணுவதில்லை, கேட்கப்படுவதில்லை. அப்படின்னா இனிமேல் ரோமாபுரியில மியூசிக்கே என்ன கிடையாது, கேட்கப்படாது. மியூசிக், நோ மியூசிக். அப்புறம் எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. வேலை செய்யற ஆளுங்க இனிமேல் உங்க சிட்டில என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்புறம் எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படாது. எந்த வேலையுமே என்ன பண்ணாது, நடக்காது. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசம். எங்கேயுமே என்ன இருக்காது, லைட் இருக்காது. மணவாளனும் மணவாட்டியும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும். எந்த வீட்லயுமே என்ன நடக்க போதா, இனிமேல் கல்யாணமே நடக்காது. சந்தோஷமான ஒரு நிகழ்வே உன் சிட்டில என்ன பண்ண போறதில்ல, நடக்க போறதில்ல. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். மறுபடியும் ஏற்கனவே 17:6 என்ன வாசித்தீங்க, பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை என்ன பண்ணா, சிந்தினா. தன்னுடைய மதுவை எல்லாருக்கும் என்ன பண்ணப்பட்டா, குடிக்க கொடுத்தான். 2 குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா, அதே குற்றச்சாட்டை மறுபடியும் என்ன பண்றாங்க, இங்க வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் என்ன ஆனார்கள், மோசம் போனார்களே. அப்படின்னா இவங்க விக்கிரக ஆராதனை செய்வதற்கு எல்லாரும் என்ன பண்ணுது, ரோமாபுரி கட்டாயப்படுத்து கவர்ந்து இழுக்குது. 1. 2வது, தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியிலே கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். அப்போ இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு வருவதற்கு என்ன காரணம், விக்கிரக ஆராதனை. மற்ற கிறிஸ்தவர்களை நீ என்ன பண்ணியிருக்கிறாய், உபத்திரவப்படுத்திருக்கிறாய், கொலை செய்திருக்கிறாய். இந்த 2 காரணத்திற்காக உனக்கு என்ன வருகிறது, ஒரு பெரிய அழிவு, நியாய தீர்ப்பு வருகிறது. ஸோ இதை தான் 1ஆம் நூற்றாண்டுல வச்சு யோவான் என்ன பண்றாரு, சொல்றார். சரி, இதை எப்படி இன்ன காலத்துக்கு நம்ம அதை யோசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரிதான் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், நம்மை ஆளுகை செய்கிறவர்கள், அவர்கள் தீயோரா இருப்பார்களானால், தீமையினாலே ஜனங்களை ஆளுகை செய்வார்களானால், சில மாசில்லாத ரத்தங்களை சிந்துவார்களானால் என்ன நடக்குது, அதிகாரத்தை வச்சுக்கிறதுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய அதிகாரத்தை காத்துக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி நிறைய ஜனங்களை என்ன பண்றாங்க, கொல்றாங்க. கிறிஸ்தவங்களை கொல்றாங்க, சபைகளை உடைக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல மனிதர்களை என்ன பண்றாங்க, கொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார்னா மற்றவங்களாம் சேர்ந்து என்ன நினைப்பாங்க, இந்த நல்லவன் இருந்தால் என்ன ஆகாது, நம்ம வேலையெல்லாம் நடக்காது, இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், தீர்த்து காட்டணும். ஒரு நல்ல நீதிபதி இருந்தார்னா அவர் என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, இவரை சீக்கிரமாக என்ன பண்ணணும், இந்த சீட்டை விட்டு என்ன பண்ணணும், காலி பண்ணணும். இவர் இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணணும், அனுப்பணும். இவர் இந்த உலகத்தில் இருக்கிறது நம்ம செய்கிற தீமைக்கு என்ன ஆகாது, ஒத்து வர மாட்டார் இவர். அதே மாதிரி தான் இன்னைக்கு அதிகாரங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அவங்க அதிகாரத்தை தவறாக என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஜனங்களை எதுக்கு நேரம் நடத்துகிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, உபத்திரவப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன கொண்டு வருவார், நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இதுக்கடையில் என்ன சொல்றாரு, தேவ ஜனங்கள் என்ன பண்ணணும், அவங்களோட என்ன பண்ணக்கூடாது, உடன்படக்கூடாது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் அரசியல் கட்சியோடு தங்களை என்ன பண்ணுகிறார்கள், இணைத்துக் கொள்கிறார்கள். எதற்கு, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அரசியல் கட்சி நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க எப்பவுமே அரசியல்வாதிகள் எப்பவுமே என்னவா தான் இருப்பாங்க, அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆதாயம்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, கூட வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஆதாயம் இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க.
ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, நமக்கு ஆண்டவருடைய தயவு இருந்தா போதும். அதனால நம்ம எப்பவுமே யார் பின்னாடி தான் போனோம்? ஆண்டவர் பின்னாடி தான் போனோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்னாடி தான் போகணும். அவருடைய போதனைகளை தான் கேட்கணும். அவர் சொல்றதுக்கு தான் தலையாட்டணும். மற்றவர்கள் யாரையும் நம்ம அதிகாரத்தில் இருக்கிற யாரையும் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதற்காக, நாம ஒரு திருச்சபை சேர்ந்தவர் என்பதற்காக நம்ம யாராவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை உபத்திரவப்படுத்துவாங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? நியாய தீர்ப்பை கட்டாயமா என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு இந்தியாவிலே பல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? கொல்லப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் வெட்டப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. அதுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பு செய்வாரா? செய்வார். அப்படி செய்திகளை கேட்டு நம்ம என்ன ஆயிடக்கூடாது? கலங்கிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. என்ன நினைக்கணும்? நீ செய்யறதை செய், ஒரு நாள் உனக்கு என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் இதுல இருந்து நாம் என்ன பண்றோம்? ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அதனால கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதி. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.